அதனால் ஹோம்மேட் சீஸ் வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாத வீட்லேயே நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டிலேயே சீஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் பேக்கெட் பால் தான் எடுத்திருக்கேன். பால் வந்து வெதுப்பாக சூடாகணும், நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கணும். நம்ம கை வச்சா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கணும். இப்போ சரியாக இருக்குது. இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வெனிகர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் வரணும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய எல்லா பால்லையும் திரிஞ்சு இந்த அளவுக்கு நமக்கு சீஸ் எவ்வளோ தனியாக வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு சீஸ் வந்திருக்கு. இப்போ நான் மறுபடியும் அதே தண்ணியை தான் சூடு பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது, வெதுப்பாக இருக்கட்டும். இந்த தண்ணியில் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். சப்பாத்திக்கு எதனா யூஸ் பண்ணிக்கலாம், மாவு பிசைகிறதுக்கு, இல்லைனா எதனா பொரியல் கிரேவி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஐஸ் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி 2 வாட்டி ஒரு முக்கி எடுத்துகிட்டு தண்ணியை நல்லா ட்ரையாக பிழிஞ்சிட்டு நம்ம இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு 3-2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்துக்கிட்டா சூப்பரான நம்மளுடைய ஹோம்மேட் சீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்மளுடைய சீஸ் வந்து நான் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் வச்சு எடுத்துருந்தேன். சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளுடைய ஹோம்மேட் சீஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.